டிஓடி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தமிழகத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு முடிவெடுக்கிறதுல வந்து ரொம்ப கெட்டிக்காரர் அரசியல்வாதிகள். அப்படி பார்த்தோம்னா அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர். ஆனா சமீப காலமா அவருடைய முடிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய விமர்சனமா பார்க்கப்படுது. அதாவது தடுமாறுறாரா திருமாவளவன் அப்படிங்கிறத இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் காலத்துல கேள்விக்குறியா இருக்கு. அத பத்தி இன்னைக்கு விவாதம் பண்ண போறோம். வழக்கம் போல நம்ம தலைமை ஆசிரியர் வணக்கம்ண்ணே. வணக்கங்களே. என்ன இப்படி இப்ப அரசியல் வந்து களமே மாறி போய் கிடக்கு. ஒரு காலத்துல அதாவது ஒரு காலத்துல என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே திருமாவளவன சுத்தி தான் அரசியல் களமே இருந்துச்சு. அப்படிதான் பார்க்கப்பட்டுச்சு. இப்பவும் அது அப்படியே பார்க்கப்படுதா? ஆமா. அப்படித்தானே இருக்கு. அவருடைய முக்கிய பங்கு இந்த தேர்தல் முன்னாடி கணிச்சாருல்ல. கொங்கு சட்டசபை வரும். அதுக்கேத்த மாரி நான் மாநில அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்குன்னு காட்டுக்கணும். மலர்கோவில்ல நிக்கிற மாரிலாம் பிளான் பண்ணாரு. பட் ஒரு தடுமாற்றமா எல்லாரும் அப்படி தடுமாற்றம் மாரியும் தெரியுது. பட் அரசியல்ல தடுமாற்றம்னு சொல்ல முடியாதுல்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒரு வாய்ப்பு வர்றப்ப மிஸ் பண்ண கூட நினைப்பாங்க. அவர் 2016ல இருந்து அது ஆட்சி அதிகாரத்த உண்மையான அதை சொல்ற மாரி கொள்கை அதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுல வந்து திருமாவளவன் அடிச்சுக்க முடியாது. நம்ம யாரா இருந்தாலுமே அதை பார்த்துருக்கோம். ஆனா இந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் நான் இடதுசாரில வந்து கன்சல்ட் பண்றேன். அப்புறம் அப்போ என்ன பண்ணிட்டு நம்ம அறிவிக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஏன் இந்த அறிவிப்புக்கு இவ்வளவு காலதாமதம்? அப்புறம் திடீர்னு நான் மறுபடியும் ஒருவேளை தாவேகாவுக்கு போக மாட்டோம்னு நினைச்சோம். தாவேகாவுக்கு வந்து வாய்ப்பு அது கொடுத்து சொன்ன காரணம் இருந்துச்சு. பாஜக வந்து வந்துடக்கூடாதுக்காக நாங்க ஆதரவு தரோம்னு இருந்தாங்க. காங்கிரஸ் மாரி பண்ணிட்டு போக முடியாதுல்ல. முடியாதுல்ல. அதையும் சொல்லியிருந்தாப்புல நைட்டா போக முடியாது. பட் 2017ல இருந்து திமுக நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. 2017 அதுல இருந்து திமுக நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதுக்கு எடுத்துக்கூடாதுல்ல. பொதுவா அரசியல்ல பார்த்தோம்னா ஒரு நல்ல மனுஷன். அவருக்குள்ள நல்ல மனிதருக்குள்ள ஒரு தடுமாற்றம் வரும்ல. எல்லாருக்கும் நல்லவன்னு நினைக்க நடக்கணும். பட் அரசியல் தேவையில்லை. பட் அவர் அந்த பேலன்ஸ் பண்ணா பார்த்தாரு. அதோட தடுமாற்றம் தான். வேற ஒண்ணும் இல்ல. அவருடைய என்ன தேர்தல் அரசியல் என்ன திமுக விட்டுட்டு வெளியில வர முடியல. அந்த ஒரு எப்படி அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அந்த ஒரு கசப்பு இருக்குமேங்கிறதுக்காக தான் இது பண்ணாரு. பட் நல்ல வாய்ப்பை ஏன் மிஸ் பண்ணணும்? கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தலாம். தாவேக அமைச்சரவையில விசிகா இடம் இருக்கு இல்லையா? இது வந்து எப்படி பாக்குறீங்க அந்த பார்வை? இல்லையே அவர் 2016ல இருந்து அதை நோக்கித்தானே பயணிச்சாங்க. ஆட்சியிலும் பங்கு அதே நோக்கி தானே பயணிச்சாங்க. பட் திமுக போனதுல பெரும்பான்மை இருந்துச்சு. அந்த மேட்ருக்கே பேச வரல. அது கடந்த காங்கிரஸோட பிரச்சனை கிளப்புச்சு. தேர்தல் பிரச்சனை கிளப்புச்சு எங்களுக்கு கூட்டணியில. அப்போ ஓப்பனாவே முன்னாள் முதல்வர் சொல்லிட்டாரு. இந்தியா டுடே பேட்டியிலே சொல்லிட்டாருல. நாங்க மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க, நாங்க கொடுக்க மாட்டோம்னு ஓப்பனா சொன்னதுக்கு அப்புறமா இங்க கதவு அடைச்ச மாதிரி தானே. சோ நம்ம அடுத்த இது என்னங்கிற மாதிரி யோசிக்கிறவங்க கட்டான ஒரு எந்த கட்சியுமே அதுக்கு என்ன நினைச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி தொங்கு சட்டசபை வருது. இவங்களுடைய கரெக்டா 2 சீட்டு கரெக்டா அமையுது. சோ அந்த வாய்ப்பு வர்றப்ப அது இன்னொன்னு பின்னணி பார்த்தா அது வேற கணக்காவும் இருக்கிற மாதிரி தெரியுது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஆதவ அர்ஜுனா கூட நான் பேசினேன் அப்படிங்கிறாரு. இவரு நமக்கு இதெல்லாம் புது தகவலா இருக்கு. ஆனா பேசுன அதான் சொல்லியிருக்காரு. பேசுனது வந்து நம்ம ஒண்ணும் அரசியலை பத்தி எதுவும் பேசல, அந்த சம்பவத்தை பத்தியும் கேட்டேன். இல்ல இன்னொரு விமர்சனம் வருது இல்ல. பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேசுறது வேற. பொதுவான சொல்றாங்க பாதிப்பு இவ்வளவு சொல்றப்ப நீங்க அவங்கள்ட்ட எப்படி பேசலாம்? ஆதவர்ஜன கட்சியை விட்டு நீக்கி அனுப்பிச்சிருக்கீங்க. பட் ஆதவர்ஜனோட என்ன உங்களுக்கு ஆமா அந்த ஒரு இது வரும்ல. உங்களுக்கு திமுகவுக்கு எதிராக பேசினாரு. நீங்க ஒரு சஸ்பெண்ட் பண்ணி அவரு போயிட்டு நீ சொல்றது 41 இழப்பு வந்து எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு மிகப்பெரிய சம்பவம் சொல்லி. இன்னைக்கு அது வந்து எந்தெந்த மாறி என்னென்ன விஷயத்துல இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஒரு பக்கமே பார்த்தோம். இந்த பக்கம் என்னால தெரிஞ்சுக்கலாம்ல, தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதை பத்தி ஒரு கேட்டுருக்கலாம்ல. அதையே ஒரு விமர்சனமா பார்க்கணும். இல்ல அது எப்ப சொல்றோம்னு இருக்குல்ல. சிஎம்ஏ வந்து இது வந்து பெரிய இது கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே வந்து அதாவது முன்னாள் இல்ல அந்த ஸ்டைன் அப்படித்தானே சொன்னாரு. பட் அது முழுக்க திமுக பண்ணதுங்கிற மாதிரி கொண்டு அந்த இடத்துல முயற்சி பண்ணா இல்ல. அந்த டைம்ல நீங்க அப்படி அது அப்ப பேசியிருந்தா ஒன்னும் அந்த ஒரு இது வந்திருக்க போறது. இப்ப பேசுறா இல்ல. இந்த டைம்ல இதெல்லாம் பேசுறப்ப முன்னாடில இருந்து நீங்க அந்த ஆரம்பத்துல இருந்து அந்த ஒரு பிளான் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு சந்தேகத்தை மேற்கொண்டு அப்புறம் இப்ப நீங்க தான் அதை இங்க அனுப்பிச்சீங்களோ அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு பதிலும் சொல்லியிருக்காப்ல. அதாவது என்னுடைய நேர்மையை பத்தி ஸ்டாலினுக்கு தெரியும். நான் அரசியல் இந்த மாதிரி நேர்மை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தெரியும் அப்படின்னு சொல்றாப்ல. ஏன்னா எனக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு இது திருமணோட கேமோ ஆலோசனை வச்சு கேம் ஆடினாப்லையாங்கிற ஒரு பேச்செல்லாம் அடிபடிச்சு. இல்ல அவர் போகக்கூடாதுன்னு நினைச்சாரு ஸ்டாலின். நீங்க போகக்கூடாது கூட தான் இருக்கணும் தானே அவர் நினைச்சாரு. அவர் யாரையுமே இங்க இருந்து அனுப்புறதுக்கு அவர் இல்ல கூட தான் இருக்கணும், வெற்றியத்துல கூட நினைச்சாரு. பட் உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது.
அதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல. பிஜேபி உள்ள வந்துருக்க ஒரு பாயிண்ட் சொல்றா. இன்னொன்னு கவர்னர் ஆட்சி. அது எத்தனை எத்தனை மாசம் போகும் சொல்ல முடியாது. 3 வருஷம் கூட போகலாம். சோ அந்த ஒரு இதுக்காக போனாங்க. என்னன்னா வெறும் வெளியில இருந்து சப்போர்ட் கம்யூனிஸ்ட் பண்ண மாதிரி பண்ணிட்டா பிரச்சனை இல்ல. காங்கிரஸ் போயிருச்சு, அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. தேசிய கட்சி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. பட் விசிகா மாதிரி கட்சிகளுக்கு என்னன்னா, இப்ப கொள்கை ரீதியா சில இது பண்றப்ப அதுக்கு சம்பந்தம்ல மினிஸ்டர் இருக்க வன்னியரசு பேசலாம் பார்த்திருப்பீங்க. போலீஸ்காரர் ஏன் சிரிச்சாங்க, சிரிக்க கூடாதுங்கிற மாதிரி. இந்த மாதிரி தேவையற்றதுக்குலாம் அது தாவக்கா கூட பதில் கொடுக்கல, பெரிய பதில் கொடுக்குறாங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த ஒரு இடத்துலதான் சிக்கல் வரும். இப்ப நம்ம ஒரு மினிஸ்டர், உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருப்பாருல்ல, போன ஆட்சி பண்ணது ஃபாலோ பண்ண தேவையில்லை. அந்த வேந்தர் மேட்டர் யூனிவர்சிட்டியில வேந்தரா இருப்போம், யார் இருக்கணும், கவர்னர் மாத்தி சட்ட போராட்டம் பண்ணி மாத்தி கொண்டு வந்ததை அப்படியே ஒரு விமர்சனம் வர்றப்ப ஒரு ரவிக்குமார் எம்பி, விசிகா எம்பி, அவரு அதுதானே விசிகாக்குள்ளேயே 2 வித கருத்து வர்ற மாதிரி இருக்குல்ல. அதுக்கு பனையூர் பாபு வேற முன்னாள் எம்எல்ஏ கட்சியை விட்டு வெளியே போயிட்டாரு. ஷானவாஸ் எப்ப போவாருங்கிற மாதிரி அது ஒரு பேச்சு. தேர்தலுக்கு அப்புறம் ஃபுல்லா முழுக்க விசிகா சுத்திதான் தமிழக அரசியல் இருக்கு. பட் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு இது கட்சி. நம்ம அதை யோசிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது மிகப்பெரிய ஒரு கொள்கை ரீதியான கட்சி. இவன் வந்து அவங்க கொள்கையை வந்து நேரத்து சொல்ற மாதிரி ஆட்சியில் மங்கு அதே மங்கு முன் வந்தாங்க. அவங்களுடைய சப்போர்ட் வந்து திமுக எந்த மாதிரி ஒரு பலத்தை ஏற்படுத்தி எந்த மாதிரி பலமா இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உண்மையிலே ஏன் ஒரு எம்எல்ஏவோட கொடுக்கக்கூடாதா? இல்ல கேட்ட சீட்டை கூட அதுவும் 12 சீட்டு கேட்டோம். அந்த 12 சீட்டை எந்த மாதிரி திமுக இழுத்தடிச்சிச்சு? 12 சீட்ல இல்ல 10 தர அப்புறம் ஒரு முடிக்க தெரியல. ஆனா அது இழுத்தடிச்சு லாஸ்ட்ல எந்த கூட்டணிக்குமே திரும்ப போக முடியாத அளவுக்கு ஒரு செக் வச்சதே திமுக வந்து லாஸ்ட்ல கொடுத்துச்சு 8 சீட்டை. அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஏன்னா நம்ம விசிக தலைவர் திருமாவளவன் மட்டுமே பார்க்குறோம். அதோடைய பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்களா இருக்கட்டும், இல்ல அடுத்த நிர்வாகிகளா இருக்கட்டும், அவங்க ஃபுல்லாமே வந்து திமுக மேல மிகப்பெரிய கடுப்பு வந்தாங்க. திமுக அப்படி நினைக்கல. திமுக நினைச்சுன்னா நம்ம 200 சீட்டு ஜெயிச்சிருவோம். இப்ப நம்ம 6ல இருந்து 8 கொடுத்தாலும் அவங்க 8 பேரும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. அவர் நேர 4 எம்எல்ஏ இருக்கியா, அதிகமா அவங்களுடைய பாயிண்ட் வேற. நம்ம திரும்ப 2000 நம்ம தான் வரப்போறோம். 200 சீட்டு ஜெயிக்க போறோம். அப்போ நீங்க கூட இருந்தா போதும். உங்களுக்கு அந்த எம்எல்ஏ சீட்டு தான் எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிற ஒரு இது கொடுக்கல, சீட்டு கொடுக்கல, நீங்க வெற்றி எம்எல்ஏ ஆயிடலாங்கிற மாதிரி அவருடைய இது அப்படி இருந்துச்சு. பட் அவர் களத்தை கணிச்சிட்டாரு முன்னாடியே. களத்தை கணிச்சிருக்காரு. அதனால அவருக்கு லைட்டா அந்த ஒரு நம்ம ஸ்டேட் பாலிடிக்ஸுக்கு வரணும்னு தோண காரணம் அதானே. ஆமா ஆமா, அவருக்கு களம் புரிஞ்சிருச்சு அவருக்கு. பட் அது திமுக சைடு கன்வே பண்ண முடியல. அவங்க அந்த இதுல நம்ம 200 சீட்டு வந்துருக்காங்க. ஒரு களம் இருக்கு, யதார்த்தம் புரிஞ்சிரும்ல அவருக்கு. அவருக்கு கலாய்வு பண்ணும்போது தெரிஞ்சிரும்ல. வெறும் கூட்டத்தை தாண்டியது ஒண்ணு இருக்கு. வெறும் கூட்டம் கூடுது, விஜய்க்கு கூட்டம் கூடுது, நம்ம அதை மாறாது அப்படின்னு நினைச்சா. பட் இவருக்கு ஏதோ ஒரு இது கிடைச்சிருச்சு. அதை வச்சுதான் அவரு அதை இது பண்ணது. இவங்க திமுக பெருசா கேர் பண்ணிக்கல. அதே போல தோல்விக்கும் காரணம், இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கும் காரணம். நம்ம கணிக்காது. அது திருமாவளவன் கணிச்சாதான் சொல்ல முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் ஒரு பக்கம் வந்து அதாவது என்னன்னா ஒரு கொண்டாட்டம் இல்லாத மாதிரி தெரிறாரு. ஆனா தொண்டர்கள்லாம் கொண்டாடி மகிழ்றாங்க வன்னியரசுடைய அமைச்சர் பதவியை. இப்போ உண்மையிலே வந்து ஒரு முடிவெடுக்கும் போது திரும்ப வந்து தொண்டர்களோட கணிக்கிறேன், நிர்வாகிகளுக்கான நிர்வாக கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நிறைய பேர் வந்து நமக்கு ஒரு அமைச்சரே வேணும், இத்தனை வருஷமா கால ஆண்டுகளுக்கு ஒரு அது தேவைப்படுதுங்கிறாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? தவறு இல்ல. தொண்டர்கள் மனநிலை ஒண்ணு இருக்கும், முன் வரல. அது கரெக்ட் தான். தொண்டர்கள் மனநிலை ஒண்ணு இருக்கும். தலைவருங்கிற அது இல்ல. தலைவருங்கிறது இன்றைய அரசியல் மட்டும் இல்ல, நாளைய எதிர்காலத்தையும் யோசிப்பாங்க. அவர் யோசிக்கிறாரு. இப்ப நம்ம இப்ப இப்படி போயிட்டோம்னா நாளைக்கு எதிர்காலம் என்ன ஆகும், விசிகாவோட எதிர்காலம் என்ன ஆகும்? ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எலெக்ஷன் முடிஞ்சிட்டு எலெக்ஷனுக்கு தேர்தல் முடிவு அறிவு என்ன சொன்னாரு, விசிகா நிறைய இடத்துல ஒத்துழைப்பு கொடுக்கல. அப்ப ஒத்துழைப்பு கொடுக்கலுக்கு மீனிங் அது இல்ல. நிறைய ஓட்டு விசிகா ஓட்டு திமுக கூட்டணிக்கு போகல, விசிலுக்கு போயிருக்கு. சோ இப்ப அந்த அளவுக்கு அவருக்கு தகவல் வந்திருக்குல்ல. அப்ப வந்து மனநிலை மாறி இருக்கு. அப்ப என்ன ஆகும், ஃபியூச்சர்ல கட்சி என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. பெரும்பான்மையா தாவகாக்கு போகக்கூடிய நிலைமை வந்துரும்ல. சோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் இப்ப அமைச்சர்ல பங்கெடுத்தா கூட அடுத்த கட்சியை நம்ம எப்படி கொண்டு போகணுங்கிற அவருக்கு ஒரு சிந்தனை இருக்கும்ல. அது கூட்டணி அமைச்சருக்கு போயிட்டோம்னா தொடர்ச்சியா அரசியல் பண்ணணும்ல. அப்புறம் கொள்கை ரீதியாவும் ஒரு பிரச்சனை வரும்ல. இப்ப நமக்கு தாவேக்காவுடைய கொள்கை இப்போ வரைக்கும் பாக்குறோம். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல போனோம்னா பிரைம் மினிஸ்டரையும் பினான்ஸ் மினிஸ்டரை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் கூட காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியோ சோனியா காந்தி சந்திக்கிறீங்க ஒரு விமர்சனம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
ஆனா கொள்கை ரீதியா இதுவரைக்கும் திமுக கூட்டணி கட்சி நம்பிதான் அவர் ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்காரு. ராஜினாமா 2வது பிரச்சனை வச்சுங்க. இவர் திருமாவளவனை பத்தி நமக்கு இன்னொரு பார்க்க வேண்டியது இருக்கு. தனக்கு சரியில்லைன்னா எம்எல்ஏ பதவியை தூக்கி போட்டவர் அவர், மந்திரி பதவியை தூக்கி போட்டவர். நமக்கு ஏன்னா கொள்கை ரீதியான கொள்கையே முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நம்ம பார்த்துருக்கோம். அவர் அது இப்போ கூட லேட்டஸ்டாக சொல்லியிருக்காரு எல்லாமே. எனக்கு வந்து நீங்க எந்த ஆட்சி வந்து கவலத்துக்கு காரணம் இருக்க மாட்டோம், ஆனா கொள்கையில கரெக்டா இருக்கணும் அப்படின்னு. அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை. ஒரு தடவை இப்ப திமுக இது இனிமே முன் வரலாமா, வர முடியுமா அது மாதிரி? இல்ல நீங்க கேட்கறது உதவிப்பட்டு இருந்தாலும், பட் தவேகா பண்ற மூவ் பார்த்திருப்பீங்க இல்ல. அவங்களுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவு நீ கொடுத்த பிறகுமே அவங்க வேற சைடான மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து ராஜினாமா பண்ணி வர்றா இல்ல. சோ அப்ப நீங்க இந்த நீங்க என்ன கருத்து, உங்க கருத்து என்னவா இருக்கும்? ஆனா அதை கண்டிக்கிறாப்ல. அவர் வந்து இது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது, தவேகாவும் நல்லதும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு அட்வைஸ். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்ம சொல்ல முடியும். நீங்க மெஜாரிட்டி உங்க சைடு கொடுத்துட்டீங்க, 120 பேர் இருக்காங்க. அப்ப நீ திரும்ப அவங்க பண்றாளா இங்க ராஜினாமா பண்ணி வர்றாளா, அது 2 பேர் கருத்து இருந்தாலுமே அப்படி ஒரு சூழ்நிலை இப்ப இருக்குல்ல. சோ அதுதான் இப்ப நீ போகல காலகட்டம் விசிக்காக ஒரு விமர்சனம் நிறைய சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதான் பெரிய விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இது வந்து இந்த ராஜினாமாங்கிறது வந்து இப்ப நம்ம இதே பத்தி பேசிக்கிறோம்ல. இப்ப நம்ம ஒரு கட்சியில இருந்து திடீர்னு விலகி எம்எல்ஏ பதவியை வந்து வேற சொல்லிட்டு அடுத்த ஒரு கட்சியை சேர்ந்து அதுக்கு ஒரு எம்எல்ஏ, இது புதுசு இல்லை இல்ல. மதிமுக புதுசு இல்ல. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு புதுசுதான். எப்படின்னா அதாவது எப்படின்னா பெரும்பான்மை இல்லாம இருக்கிறப்ப எப்படி போக மாட்டாங்கல்ல. 2006 சொன்னா 2007 எக்ஸாம்பிள் சொல்றாங்க, 96 ஆட்சி அமைக்கலையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி அவர் பெரும்பான்மை கூட்டணி கட்சி ஆதரவு கொடுத்துட்டா பெரும்பான்மை அவசியமும் பெருசா இல்ல அவருக்கு. இதை நம்ம அப்படி கம்பேர் பண்ண முடியாது. சில பேர் அப்படி சொல்லி சொல்றாங்க, பட் அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. பட் இது தமிழகம் பாக்குற ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். அப்படி பிஜேபி நம்ம சொல்லுவோம்ல, தாமரை ஆபரேஷன் தாமரை சொல்லி பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்ற மாதிரி அப்படி ஏதோ நீங்க நடக்குது. அது நம்ம ஒரேடியா நம்ம நடக்கல, குதிரை பேர நடக்கல அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஒரேடியா அவ்வளவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவர் ஒரு தரப்பு தானே சந்திச்சாரு, இபிஎஸ் சந்திக்காம அங்கிட்டு ஒரு தரப்பு தானே சந்திச்சாரு. சோ இது ஒரு விமர்சனம் தவேகா மேல இருக்கு. அது நம்ம விமர்சனம் இல்லைன்னு சொல்லி புறம் சொல்ல முடியாது. பட் இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்ற மாதிரி சூழல் கூட்டணி கட்சியில தாங்கி பிடிக்கிற சூழல் வரும்ல. நிறைய களத்தை பார்த்தவரு கண்டிப்பா இப்ப ஒரு எதிர்பார்க்காத ஒரு இதா இருக்குமோ. இப்ப இன்னொன்னு வந்து கேக்குறாங்க இப்ப எல்லாருமே, இப்ப இனிமே திமுக கூட்டணியில இப்ப தமிழகத்துல ஒரு புது விதையை தூக்கி போட்டாப்ல விஜய், முதலமைச்சர் விஜய் வந்து புது. இனிமே இது மற்ற கட்சிகள் மற்ற அரசு எடுத்து ஏதாவது புது அரசு அமைஞ்சால் ஒருவேளை அது இது ஃபாலோ பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கூட்டணி அண்ணாவுடைய இது என்ன, மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி. மாநில சுயாட்சி ஏன் சொன்னோம்னா இப்ப உதாரணம் 2 சம்பவம் பார்த்திருப்பீங்க. இது அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசினது, அவங்களுக்கு இந்த மாநில பத்தின ஒரு பெரிய இது என்ன போராட்டம் பண்ணி வாங்குறோம்னு தெரியல. அதுதான் பிரச்சனை. அவங்க தேசியமா தான் பாப்பாங்க. இன்னைக்கு மேல இருந்தா கீழே பாப்பாங்க, மேல இருந்தா அவங்க கீழே பாப்பாங்க, கீழே இருந்து மேல பார்க்க மாட்டாங்க. நம்ம ஒவ்வொரு உரிமை எவ்வளவு போராடி பண்றோம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க கர்நாடக மேல இருந்துதான் அவங்களுடைய இது பார்வை தான். அவர் மேல ஏதாவது அந்த பிரச்சனை அணையில டேம் கட்ட போறேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அவர் பிரைம் மினிஸ்டர் போய் கொடுக்குறாரு. ஆக்சுவலி பேச வேண்டிய இடம் ராகுல் காந்தி, காங்கிரஸ் மட்டும் இருக்கு. சோ அதுதான் இப்ப மாநில சுயாட்சின்னு ஏன் சொல்றோம்னா இந்த மாதிரி அண்டை மாநில பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்வு காண முடியும். இது வந்து உண்மையிலே இப்ப சொல்ல போனா இது புது அரசு. இதுவரை எந்த ஒரு கள போராட்டத்தோட இந்த யாருமே முன்னிறுத்தது இல்லை. திடீர்னு வந்து ஒரு தலை அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. இது சில இடங்கள்ல அழைக்கிறா கூட தமிழ்நாட்டுல பாதி இடத்துல ஒரு கொள்கை இருந்திருக்கும். பட் கூட்டணி வர்றப்ப ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அதுதானே மாநில சுயாட்சிக்கு ஒரு இது வந்துடக்கூடாது. அதுதான் கண்டிப்பா கொள்கை தலைவரா அவர் வச்சிருக்காரு. அந்த கொள்கை தலைவர் வச்சுக்கக்கூடிய ஆளுநராச்சும் கூட்டணி செலுத்திருக்காரு. 2வது பிரச்சனை. ஆனா நமக்கு என்ன சொல்றோம்னா, இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப வந்து ஒரு புது விதையை போட்டதுனால இது ஒருவேளை இது ஃபாலோ பண்ண முடியுமா, ஃபாலோ பண்ண முடியாட்டுனா திமுகவோ அதிமுகவோ அந்த கட்சியில் நிலைத்து நிற்குமா அப்படிங்கிற ஒரு விதையை திரும்ப போட்டிருக்காராங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. தனி மெஜாரிட்டி வந்துட்டா அப்படி ஒரு கேள்விக்கு 107 சீட்டு அவர் 107 மெஜாரிட்டி கம்மியா இருந்தனாலதான் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இல்லைன்னா இவர் எப்படி முடிவு தெரியாது இல்ல. அடுத்து கூட்டணி அடிச்சு கண்டிப்பா, ஏன்னா கூட்டணி இல்லாம திமுக நின்று சமீப காலமா நிக்காது. திமுக மட்டும் அதிமுக நிக்காது. அப்படிங்கும்போது இப்ப கூட்டணிக்கு வராங்க. இப்ப நீ வந்து சொல்லுவாங்களா கூட்டணிக்கு வரோம், முன்னாடியே டிமாண்ட் வச்சிருக்கான்னு சொல்ல வருவாங்க. வாய்ப்பு அதிகமா இருக்கும். அது ஒரு அமைச்சரை பாத்துட்டோம்னா 50 வருஷமா பார்க்காத ஒண்ணு பாத்துட்டோம்னா அடுத்து அந்த டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும்ல. கேரளாவில பாக்குறோம்ல, கண்டினியூவா முஸ்லீமுக்கு அமைச்சரவையில காங்கிரஸ் அமைச்சர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. அப்படி இருக்குதான். பட் இவங்க சொல்றது நம்மளுடைய திராவிட இதுல சொல்றது மாநில சுயாட்சின்னு என்ன காரணத்துக்காக சொல்றோம்னு ஒரு இது இருக்குல்ல. மேலது கீழே வைக்கிறது ரைட்டு தான். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, மத்தியில வந்து கூட்டாட்சி எதிர்பார்க்கிறோம், மாநிலத்துல நம்ம அதாவது தெரியல, நமக்கு ஒரு கொள்கை ரீதியான ஒரு கட்சிகள் இருக்கும். ஏன் இப்ப நமக்கு நீ சொல்ற மாதிரி மெஜாரிட்டியா இருந்தாலும் கூட
ஒரு 2 மந்திரி பதவி கொடுத்தா என்ன, ஒரு அமைச்சர் கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு இல்ல அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கலாம், கொடுக்க கூடாதுன்னு இல்ல. பட் அந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்ல அதிகார பதவி எந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தும்னு நினைக்கிறாங்க? ம். ஆ அது அது புரியுது, அது புரியுது. கட்சி ரீதியான அதுவும் சொல்றேன். கட்சி ரீதியான அவங்க அவங்க கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கணுங்கிற அது ஒரு அந்த பெரிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்கு. அவங்க வளர்ந்துட்டா அப்படி ஒரு மனப்பான்மை இருந்திருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பா. சோ அது அதையும் தாண்டி திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம். இருக்கு 2 கட்சிகள் இல்ல. அதிமுக குறுக்க செஞ்சாங்க. இல்ல இல்ல. சோ 2 கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி கிடைச்சதுனால பெரிய அளவுல அது எடுபடல. பட் இந்த தேர்தல்ல எடுபட்டுருச்சு. நீங்க சொல்ற மாதிரி போற காலங்கள் அதை நோக்கி இதாகும். பட் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 5 வருஷம் இருக்கும். ஒரு கூட்டணி அமைச்சரவை ஆகி மக்கள் ஓகே இது நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்குன்னு எடுத்து. இதனால பல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இனி தேவையில்லை. கண்டிப்பா. ஏன்னா இப்ப எல்லாருமே இளம் அமைச்சர்கள் இப்ப இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னொன்னு அரசியல் களம் புரியாதவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. தன்னுடைய துறையை கூட தெளிவா சொல்ல முடியாத அமைச்சர்களும் நம்ம பாக்குறோம். இல்ல அது இல்ல அது இல்ல நம்ம இதே குறை சொல்லல. அது வந்து என்ன சொல்றோம்னு சொல்ல வரோம். அப்படிங்கும்போது புது அரசியல் இப்படித்தான் இருக்கும். நீங்க சொல்றீங்கல்ல இப்ப கவர்னர் ஆட்சி வந்தா என்ன மாதிரி ஒரு நடக்கும் அப்படிங்கிறத கூட இன்னைக்கு அவங்களுக்கு முக்காவாசி தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அப்படிங்கும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இந்த சூழ்நிலையில ஆதரவு கொடுத்த விசிகாவுக்கு இனிமே தொடர்ந்து இதே மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு தருவோம்னு சொன்னா, அவங்க மனநிலை மாறுமா? இல்ல நாங்க திமுகவுக்கே போவோங்கிற ஒரு முடிவு எடுப்பாரா? இல்ல இல்ல இனி திமுக கூட்டணிக்கு அவங்க போவான்னு நம்ம சொல்ல இந்த முடியாது. இந்த இந்த பீரியட் 5 வருஷமா சொல்லவே ஆனா சொல்ல வெளிப்படையா முடியாது. சொல்ல மாட்டேங்கிறாரே. நாங்க என்ன திமுக வந்து வெளில வரலன்னு சொல்ல மாட்றாப்டி. இல்ல ஒரு ஆட்சி எப்படி நோக்கி போகுது, என்னென்ன கொள்கை ரீதியான முடிவு எடுக்கிறாங்க. அதாவது கட்சி ரீதியா ஓகே. நிர்வாக ரீதியாக என்னென்ன எடுக்கிறாங்க. அதுதானே மெயின். ஆ. எல்லாம் சொல்லியிருக்காங்க எப்படி செயல்படுறான்னு இருக்குல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப திருப்பரங்குன்ற இஷ்யூ வரும். இது மாதிரி சிறுபான்மைக்கு ஒரு இஷ்யூ வரும். இப்ப அதுக்கு சரி வரும்ல. ஜாதி பிரச்சனை அங்க இங்க வர்றப்ப இவங்க என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பெரும்பான்மை சமூகத்துக்கு ஆதரவா இருக்காங்க. யாரு பக்கம் நிக்கிறான்னு ஒரு இது அரசு அரசு எப்படி நிக்குதுன்னு வரும்ல. திருப்பரங்குன்ற விஷயம் கடைசி வரை கருத்து தெரிவிக்காத தாவேக்கா. சோ அதெல்லாம் பொறுமையா இருந்து அதனால நான் போக போக யோசிச்சது. ஃபர்ஸ்ட் ஒரு எப்படி அலையன்ஸுக்கு யாரும் போகாத காரணம் அதானே. எப்படி சந்திக்கிறது என்ன மாதிரி நிலைப்பாடு இருப்பான்னு சொல்லி. பட் கவர்மெண்ட் அமைச்சாச்சு. வேற வழி ஆட்சியில இல்ல. பங்கேற்றாச்சு. மக்கள் அதிகமான ஒரு நம்பிக்கையை குடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் போனதா நம்ம பார்க்குறோம். இப்ப இதோடைய பின்னாடி இப்ப நம்ம சொல்றோம் இந்த ஆட்சி வந்து இதுவரைக்கும் எவ்வளவு தெளிவா இருக்கு போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கு திருமாவளவன் எவ்வளவு தூரம் ஆதரவு குடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருக்குல்ல. ஆட்சி நல்லா போய்க்கிட்டு இருக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும். திருமாவளுடைய இல்ல ஆதரவு. இல்ல சட்ட ஒழுங்கு மெயின் இஷ்யூவா சொல்றாங்க. பட் சரியாயிரும். ஆரம்பத்துல அது ஒரு தேக்கம் இருக்கும்ல. அது சரியாயிரும். நிறைய டெய்லி இங்க மாத்திரம் இங்க இடமாட்டம் நடந்துகிட்டே இருக்கு. சரியாயிரும். ஸ்டார்டிங்ல ஒரு கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு பிரச்சனை வரும்ல. சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதானே சொல்றேன். நீங்க சட்ட ஒழுங்குங்கிறது தனிப்பட்ட திமுக ஆட்சி போன டோட்டலா காரணம் தானே. நீங்க ஒரு கவர்மெண்ட் அப்பதான் அதானே சொல்றாங்க. ஆமா. அது ஒரு சமூகமா மாறணுங்கிறாங்க. இதைத்தானே இதே அவங்களுக்கு திமுகக்கு இல்லையா? இல்லையா? இதுதான் நீங்களே பண்ணீங்க. சிஎம் சார், அங்கில் சார் எல்லாம் கூப்பிட்டீங்கல்ல. அதுதானே. இப்ப தொடர்ச்சியா நடக்கிறோம். அந்த அந்த இது உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு அந்த இது கிடைக்குது. வரும்போது பட் சரியாயிரும். சரியாயிருந்தா அந்த ஷார்டேஜ் இருக்கும் சரியாயிருக்குன்னு தோணுது. பட் தொடர்ச்சியா டெய்லி ஒரு சம்பவம் நடக்கிறப்ப ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையோ எதிர்க்கட்சி உருவாக்கத்தானே பார்ப்பாங்க. பார்ப்பாங்க. மக்களுடைய மனநிலை மாறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்குல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப அடுத்து நம்ம பார்க்க என்னம்னா 8 அமைச்சர் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மக்களுக்கு குடுத்துருக்காங்க. ஆதிரார்கள் இருக்கு. ஆதிரார்களுக்கு. தாவே காட்சியில. ஆமா தாவேக்கா ஆட்சி 8 குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க இதுவுமே அவருடைய மனமாற்றத்துக்கு ஒரு காரணமா இருக்கும் இல்லையா? திருமாவளவனுக்கு. நாம அ அ இல்ல திமுக இதுல ஆரம்பத்துல இருந்தே அவர் முழுக்க முழுக்க எய்ம் பண்ணது யாருங்கிறீங்க? யாரு? விஜய். விஜய். அதான் வருச்சுன்னா யார டார்கெட் பண்ணாரு அவரு? திருமாவளவன் தான். திருமாவளவன். ஆக்சுவலி கட்சி ஆரம்பிக்கும்போதே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு திருமாவளவன் எய்ம் பண்ணி தான் விஜயே வந்து விகடன் புதியதா ஃபங்க்ஷன்ல ஒரு அம்பேத்கர் பத்தி ஒரு புக் ஆதரவு எழுதினாரு. அந்த ஃபங்க்ஷன்ல என்ன சொன்னார்? விஜய் என்ன சொன்னாரு? ம். எழுதி கொடுத்து படிக்கிறாங்க. பட் வாயில என்ன வந்துச்சு? உள்ளவருக்கு திருமாவளவன் முழு எண்ணமும் இங்கதான் இருக்கும். சோ முழுக்க டார்கெட்டே திருமாவளவன் அவருக்கு இங்க வரணும். திருமாவளவனுக்கு அப்படி ஒரு ஐடியா இருந்திருக்கலாம். நம்ம போனா துணை முதல்வர் ஆஃபர் வரைக்கும் கொடுக்குறாளே அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்கலாம். இல்ல பதவியை தாண்டியுமே அந்த ஒரு எழுச்சி அவளுக்கு தெரிஞ்சிச்சுல. அவளுக்கு ஒரு மாற்றமும் தெரிஞ்சு எழுச்சி ஒரு தெரிஞ்சு பக்கம் ஆமா போறது தெரிஞ்சிருப்பா. பட் திமுக கூட்டணி விட்டு எப்படி போறது? அந்த சங்கடம் தயக்கம் வந்திருக்கு. அந்த ஒரு தயக்கம் இருந்திருக்கு. சரி பிஜேபி அதுபோக ஒரு பிஜேபி எவ்வளவு உறுதியா இருக்காருங்கிற ஒரு அந்த ஒரு இது இருந்திருக்கும். ஒரு இரு மனசுல அப்படியே அப்படியே போயிருந்திருப்பா அவள. அதுதான் ஒரு பக்கம் இவருக்கு வந்து நம்ம சொல்ற மாதிரி அமைச்சர்கள் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இது வரைக்கும் அதாவது நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளவு பெரிய ஒரு போராட்ட இயக்கம் விசிகா அப்படின்னு பார்த்துருக்கோம். இயக்கமா இருந்து ஒரு அரசியல் கட்சிக்குள்ள வந்து இத்தனை ஆண்டு காலமா ஒரு தனியா நின்று இவ்வளவு பெரிய ஒரு ஆம், சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது வந்து பெரிய விஷயம். ஆனா அப்படி இருந்துமே இது வரைக்கும் திமுகவோ அந்த கொள்கையில வந்து திமுக கூட்டணி இருந்தாலும் கொள்கையில மாறாம அப்படி இருந்தாரு. ஆனா தற்பொழுது அவர் தாவேக்காவுக்கு போனது வந்து
இன்னைக்குமே அவர் முகநூல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு வருத்தத்தோட தான் பதிவு பண்றாரு. திமுக நம்ம வெளில போனா ஈஸியா ஏத்துக்க முடியாதவனால அவ திட்டாதீய, அவள சண்டை போடாதீய, திமுக தலைவர்களையோ யாரையுமே வந்து விமர்சனம் பண்ணாதுன்னு சொல்றாரு. இது இந்த இந்த மனப்பாகு தானே திருமாவளவன்கிட்ட மிகப்பெரிய ஒரு பலமா பண்பட்ட இருக்கு. தலைவர்ல அவர். ம். மத்தவ மாரி அவர் இது பண்றது இல்ல. சரி நம்ம தேர்தலுக்காக கூட்டணி வச்சோம். அதோட முடிஞ்சுச்சு. அப்படி இல்ல. அவரு நம்ம ஒத்த கொள்கைக்கே ஒண்ணா நின்றோம். ஆ. மதசார்பற்ற கொள்கைக்காக நின்றோம். பாசிசத்த நம்ம எதிர்க்கணும். அந்த ஒற்றை நோக்கம் தானே. அதுல இல்லன்னா அவ்வளவு காலம் பயணிக்க முடியாதுல்ல. ஏன்னா விஜயுமே விமர்சனம் பண்ணார்லண்ணே. இப்ப அப்படின்னா ஒரு பாஜகவுடைய கைக்கூலி, அரசு கைக்கூலிலாம் விமர்சனம் பண்ணவரு திருமா. இன்னைக்கு திடீர்னு வந்து அவருடைய இல்ல எப்படி அந்த அதுலயும் அதுல ஒரு ஆதரவு நோக்கம் இருக்குல்ல. இப்ப இப்ப நம்மலாம் சப்போர்ட்லாம் அவர் எங்க போய் நிப்பாரு? நம்ம அங்கேயே போவாரு. அங்கேதான் போகும். இல்ல அவர் யாரையும் போகலன்னா, திரும்ப ஒரு எலக்ஷனுக்கு கூடாது. திரும்ப ஒரு எலக்ஷன் நம்ம சொல்லணும்னா கூட ஆளுராட்சி வரும். அது எவ்வளவு காலம் போகும்? அவர் ஒண்ணும் அவர் பக்கம் தமிழ்நாட்டு எனக்கு தெரிஞ்ச அதுல மெயின் நோக்கம் தமிழ்நாட்டு நலன் மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாட்டோட நலன் பாதுகாக்கணும். செகண்டரி தான் மற்ற அந்த ஆட்சி அதிகாரம். மெயினா நம்ம காப்பாற்ற வேண்டியது தமிழ்நாட்டை காப்பாற்றணும். அதுக்கு இப்போல என்ன நல்ல அப்படிங்கிறது அவர் எடுத்த மாதிரி நமக்கு தோணுது. தோணுது. பட் இவங்க பின்னாடி திமுக ஒன்னா சேர்ந்து வச்சு ஆட்சி அமைக்கலாம், எடப்பாடி பண்ணலாம், ஒரு அடுத்த மூவா திருமாவளவன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் சொல்றாங்க. பட் எதிர்ந்தெல்லாமே இதுல முழுக்க எனக்கு தெரிஞ்சு திருமாவளவனுடைய தமிழ்நாட்டால முக்கியமா நினைச்சிருப்பான்னு தெரியுது. பட் பின்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் ஒன்று ரெண்டு வர்றப்ப அரசியலுங்கிறப்ப அந்த மாதிரி மூவ்லாம் இருக்கத்தானே செய்யும். கண்டிப்பா. அரசியல் எதுக்கு நடத்துறாங்க அவ்வளவு இதெல்லாம் இல்ல. சோ அதுதான் திமுக ஆட்சியில வந்துண்ணே இப்ப பசியாம பாலியல் துன்புறவு வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு இப்பெல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டோம். அதையும் தாண்டி தலித் மக்கள் மீது தாக்குதல் அந்த மாதிரி நிறைய வேங்கை வேங்கை சம்பவத்துல வயல்லாம் அவங்க இன்னைக்கு நடந்துகிட்ட வரைக்கும் முறைகள் யாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. இப்படி ஒரு காரணம் வந்து மனசுல போய் குத்துவாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே இல்ல அவர் திமுக சொன்னார்ல கொடியேத்த முடியல. ஆளுங்கட்சியோட கூட்டணி இருந்துமே கொடியேற்றம் அப்புறம் அப்புறம் எந்த மாதிரியான நடவடிக்கை? அது போக நீங்க இப்ப விசிக வளர வேணாங்கிற மாதிரி தானே ஸ்டாலின் நல்லா நடந்துகிட்டாரு. அதெல்லாம் ஓகே. பட் கீழ இருக்க மாவட்ட ரீதியா உள்ள தலைவர்கள் எப்படி நடந்துக்கிறாலும் முக்கியம். நீங்க ஏற்கனவே ஒரு இது சொன்னீங்க. அதாவது தொண்டர்கள் எடுக்கிற முடிவோட தலைவர் எடுக்கிற முடிவு வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா திரும்ப தடுமாறுறாரு. இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா தலைவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆனா தொண்டர்கள்னால தலைவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு இழிவான ஒரு சொல்லோ இல்ல இழிவான ஒரு ஆட்சி இழக்கக்கூடிய அளவுக்கு கூட ஒரு இது வந்து அது வந்துடக்கூடாது என்பதற்காக கூட கண்டிப்பா பெரும்பான்மையான கருத்து அப்படி இருக்கிறப்ப நீ என்ன பண்ணுவீங்க? தொண்டர்கள் தானே முக்கியம். தொண்டர்கள் கருத்து நீங்க எவ்வளவு நாள் பிறந்துக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும்? ஒரு எலெக்ஷன்ல வேணா நம்ம ஒன்னா இருப்போம் முடிவு பண்ணி அடுத்த எலெக்ஷனுக்கு இல்ல நீங்க தொண்டர்கள் தாங்கிக்கிட்டு இருக்க மாட்டாங்கல்ல. அதை தானே நம்ம பார்க்கணும். நம்ம இப்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் கூட நம்ம பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல வந்து திருமாவளுடைய புகைப்படங்கள் வந்து வெள்ளை பேரஜ் ஒட்டினதாகவும் கொடிகள் வந்து கூட்டணி கட்சி கொடிகள்ல திரும்ப வீசிக்க கொடி இல்லாமவும் உள்ள வரக்கூடாது அப்படிங்கும் போது அந்த கொடியை கழட்டிட்டு உள்ள போறதாகவும் கொடியே இல்லாம சில திமுக எம்எல்ஏஸ் போனதாகவும் நிறைய இவ்வளவு இவ்வளவு இழிவுகளை தாண்டிக்கிட்டும் திமுக கூட்டணி இருந்தது காரணம் நம்ம சொன்ன மாதிரி கொள்கை ரீதியான கூட்டணி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அமைச்சராக தானே கூப்பிட்டாங்க. இவருக்காக ஒரு அமைச்சராக இருந்தா அடுத்து ஒரு ஏதாச்சும் ஒரு தொகுதியை கொடுத்து நிக்க வச்சிடும். அந்த அளவுக்கு தானே திருமாவளவன் மேல அவங்க திருமாவளவன் கோட்டைக்கு போறாரு. அமைச்சர் ஆதவர்ஜனா வந்து கூட்டிட்டு போறாரு. காட்டுமலர் ஜெயிச்சா இல்ல கோட்டையில பதவி இது கோட்டைக்கு போனார்ல வன்னியரசு இது அமைச்சரா உள்ள போறாருல. அப்ப போறப்ப ஒரு திருமாவளவன் போறாரு கோட்டைக்கு போறாரு. அமைச்சர் ஆதவர்ஜனா வெளியே வந்து கூட்டிட்டு போறாப்ல. இப்படி திமுக நம்ம பார்த்துருப்போம். சோ அந்த மனநிலை இருக்குல்ல உங்களுக்கு. நீங்க மனநிலை நடந்துகிட்டீங்க. நார்மலா அந்த குறுநில மன்னன்னு சொல்றோம்ல காங்கிரஸ் சொன்னீங்கல்ல அது மாதிரி நடந்துகிட்டீங்க. அது பார்வை இல்ல நீங்க அவ்வளவு ஒரு ஓட்டுக்காக வச்சுக்கிட்ட மாதிரியே ஆமா அந்த ஒரு மாதிரியா அந்த ஒரு மாதிரியான பார்வை பாத்திய அதோட விளைவு தானே. இன்னைக்குதான் அவர் அமைச்சர் இல்ல இங்க இருந்து உள்ள இருந்து ஓடி வந்து ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு போறாரு. விஜய் எப்படி பேசுறாங்க முகமலர்ச்சி நம்ம பாக்குறப்ப தொண்டர்களுக்கு எப்படி ஒரு இணக்கம் ஏற்படும். இந்த தேர்தலில் திமுக விசிக காங்கிரஸ் ஒரு இணக்கம் இல்லாதனால இணக்கம் இல்லாத முடிவு இப்படி இணக்கத்தோட முடிவு தானே இந்த ரிசல்ட் 200 சீட்டு வரும்னு சொன்னா அந்த எப்படி வரும்? அதான் பிஜேபி கூட்டணி பிரச்சனையா பாத்துக்கிறோம் தான். ஆனா கடைசி 3 மாசம் ஃபுல்லா திமுக கூட்டணி பிரச்சனை. கடைசி தேர்தல் அன்னைக்கு வரையும் சரியா ஆகல இல்ல சரிப்படுத்த முடியல இல்ல. நீங்க ஜெயிப்பிஞ்ச திமுக உள்ள கொண்டு வந்தீங்க. பட் 23 கட்சி சேர்த்தியல தவிர அது ஒரு கரெக்டா ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு கொள்கை மரிஜாயி போல இல்ல. அதானே அதோட விளைவு தானே இது. சோ அதுக்கு தவிர தொகுதி சட்டம் வந்துருச்சு. அந்த வாய்ப்பை ஏன் மிஸ் பண்ணணும்? அரசியல் கட்சி நடத்துறது எதுக்கு? அரசியல் கட்சி நடத்தணும். இந்த பெரிய ஆட்டோமேட்டிக்கா காலம் கணிஞ்சு வந்திருக்கேன். 2014 ஆரம்பிச்சாங்க 10 வருஷம் கழிச்சு
2 எம்எல்ஏ ஒரு அமைச்சர் கொடுக்குறாருன்னா 5 எம்எல்ஏ காங்கிரஸுக்கு 2 மினிஸ்டர் ஆஃபர் கொடுக்குறாரு. 2 கோடிங்க. பின்னாடி யாரு அவ இயக்குறா நமக்கு அது அது வேற, அது என்ன நடக்கிறது பின்னாடியே பாத்துக்கிறது. பட் இப்ப இருக்க சூழலுக்கு என்ன சொல்லுவீங்க? அதிகாரம் கிடைக்கிறது நம்ம அந்த அமைச்சரேஜ் நம்ம என்ன பண்றோம்? அது அம்பேத்கருடைய கொள்கையை உருவாக்குறாங்க. அதிகாரம் தான் மிகப்பெரிய ஒரு இப்ப அந்த 5 வருஷ காலத்துல என்ன பிரச்சனையே வரும்? அந்நிய அரசு அந்த அமைச்சரா இருந்து என்னென்ன பண்றதா முக்கியம். அவரு கீழ இருந்து கஷ்டப்பட்டு அந்த கட்சியை வளர்த்து அடிமட்டத்துல வந்தவர்ல நம்ம என்னென்ன மாதிரி சந்திக்கிறோம். ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு வன்கொடுமை சட்டம் இருக்கும். எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு தெரியும்ல. சும்மா சொல்ல சட்டம் இருக்கு, உங்களுக்கு சலுகை இருக்கு, இடஒதுக்கீடு, அதை போராடி வாங்குற எவ்வளவு கஷ்டம்னு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தானே தெரியும். சோ அந்த இடத்துல வந்தவர் அந்த துறையை எப்படி பயன்படுத்தி மக்களுக்கு எவ்வளவு இதாக்குறாருன்னு பார்ப்போம். இப்ப நல்லா பண்ணுவான்னு தெரியுது, எதிர்பார்க்கிற மாதிரி. கண்டிப்பா அவங்க கண்டிப்பா தானே பண்ணுவாங்க. பட் தேவையில்லாம இந்த மாதிரி விமர்சனத்துக்கு ஆளாக தேவையில்லை. உண்மையிலேயே இப்போ விசிகா தாவேக்காவோட இணைஞ்சிருக்கு, ஒரு ஆதரவு கொடுத்து இணைஞ்சிருக்கு. கூட்டணியோட கொடுத்தா சொல்ல முடியாது அந்த சூழ்நிலை இருக்காங்க. திருமணம் அதுக்கு பேர் கூட்டணி தான் கலை. கூட்டணி அதுக்கு பேர் என்ன? கூட்டணி தான். அதிகாரத்துல பங்கேற்றிருப்பா கூட்டணி இல்ல. அது அது எப்படி லாஜிக்கல்? அது என்ன கொஸ்டின்? அது இல்ல, அவர் என்ன சொல்லலையா திமுக ஒரு அந்த ஒரு அதே அந்த தடுமாற்றம் இந்த இதுல ஓடிக்கிட்டு இருக்குல்ல. தடுமாற்றம் அவர் சங்கடப்படுவாரு நினைக்கிற, வேற ஒண்ணும் இல்ல. காங்கிரஸ் மாதிரி ஒரே நாள் சொல்லிட முடியாதுல்ல, அதுக்காக அவளுக்கு சங்கடப்படுறா, வேற ஒண்ணும் இல்ல. அதே இப்ப நம்ம இப்படி யோசிக்கமா இருக்கு. சரி, இப்ப இதே கூட்டணி கண்டினியூ ஆச்சுன்னா திமுக எப்படி? அது எல்லாரும் அதுதானே தனியா நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா திமுக அப்படி விளையாடுன்னு தோணுது. திமுக பாஜக உள்ள வந்துருமா, பாமக உள்ள வந்துருமா? அது திமுக பாஜக தள்ளுற மாதிரி தெரியுது. காங்கிரஸ் அந்த எல்லாம் அப்படிதான் சொன்னா. காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் நாங்க பண்ண கரெக்ட்னு காமிக்கிறது, நாங்க பண்ணது வந்து கரெக்ட், நியாயம் இல்லாம இல்ல. திமுக அப்படி ஒரு மூவ்ல இருந்துச்சு, அதனாலதான் நாங்க வந்துட்டோங்கிற மாதிரி ஒரு நியாயம் கற்பிக்க பாக்குறாரு. சோ அதனால திமுக வந்து பாஜக பக்கத்து தள்ள பாக்குறான்னு சொல்லிச்சு. உண்மையிலே பாஜக கூட அவங்க போறாங்கல என்ன, நமக்கு காலத்தையும் பதில் சொல்லணும். எனக்கு பாஜக கூட இருந்திருக்காங்கல்ல. பட் மூணாவது தேர்ட் ஒரு அலைன்ஸ் உருவாக்குறதா தோணுது. ஸ்டாலின் அப்படி விட மாட்டார். தேர்ட் ஒரு அலைன்ஸ் உருவாக்குவார். மம்தா பானர்ஜி இருக்கா, அரவிந்த் கெஜ்ரிவால், அகிலேஷ், தேஜஸ்வி வச்சு ஒரு தேர்ட் இந்தியா கூட்டணி இப்ப இல்ல. சோ தேர்ட் அலைன்ஸ் உருவாக்கலாம். 2014 எலெக்ஷன்ல அப்படித்தானே நடந்துச்சு. ஏடிஎம்கே காங்கிரஸ் எல்லாமே தனித்தனியா நின்ற 4 நேத்தனை எல்லாம் இருந்துச்சு. அப்ப மோடி எல்லையான்னு கேட்டு 37 சீட்டு ஜெயிக்கலையா? ஒரு சொல்ல முடியாது. நம்ம விஜய் ராகுல் காந்தி சேர்ந்தனால 40 கிடைச்சிடும் நம்ம ஒரு சொல்றாங்க. பட் அதுக்கு ஒரு காலம் இருக்குல்ல, இன்னொரு 2.5 வருஷத்துக்கு மேல இருக்கு. அது வரை என்னென்ன நடக்கலாம், மேல என்னென்ன நடக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. மோடிஜி அப்படின்னு விட்டுற மாட்டாருல்ல. ஒருத்தர் வந்து பார்ப்போம். திருமாவளவன் மீது இப்ப திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்துல இருக்கா? அதாவது திமுகனா ஆராசா மாதிரி போன்றோர் ரொம்ப கோபத்துல இருக்காங்களா? வெளிப்பாடு இவ்வளவு மோதலா முன்னிட்டு போயிட்டே இருக்கேன். உள்ளூர் பிரச்சனை இருக்கட்டும், ட்வீட் போட்டிருந்தாருல, புலவர் போல ட்வீட் போட்டு டெலிட் பண்ணிட்டாரு. எதுக்குன்னு கேக்குறதுதான் போடும். ஒரு கேவலமான ஒரு திமுக வேற ஆள் ஆராசனம் போடணுமா? அப்புறம் அது என்ன அரசியல்? தவறான இதுல அவர் எதுக்கு போடணும், அப்படி டெலிட் பண்ணணும்? அதெல்லாம் தப்பு. அது எந்த ஆர்ட்ட அரசியல் பண்றது திருமாவளவன்? அதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்காக கொள்கை ரீதியா அவ்வளவு போராடினவர்ல. விவாத காலத்துல சானவாசெல்லாம் பாத்திருக்கேன். திமுகவுக்காக அவ்வளவு பேசினவர். விசிகாக உங்களுக்காக அவ்வளவு இது பண்ணாலும் நீங்க எப்படிலாம் பேசக்கூடாது. அது தவறு இல்ல. அது ஆராசாலாம் எதுக்கு அப்படி இது பண்ணணும்? அது தவறான இது. பட் தலைமை கட்டுப்படுத்தணும். இப்பெல்லாம் திமுக தலைமை அடிக்கடிலாம் வர போயிருக்கேன். அதெல்லாம் தவறான அமைதியாயிரும். பட் அவர் கூட்டணி இல்ல, அவ்வளவுதான். நீ கூட்டணி இல்ல, முடிவாயிருச்சு. நீ அதை புரிஞ்சுட்டு அவங்க வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு சண்டவரில் என்ன இருக்கு? திமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிறது சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ வந்து விசிகாவில் இருந்து படையூர் பாபு பிரிஞ்சு போயிட்டாப்புல. இதுபோல் ஆளுநர் ஷானவாஸ் வெளில போறவங்களுடைய வாய்ப்புகள் இருக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆட்கள் போக தொடங்குவாங்களா? சொல்றா. அவருக்கு பெரிய பொறுப்பு கொடுத்து முதன்மை செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எது இருக்கு? பேசிருப்பா, எல்லாம் பேசிட்டு தானே இது பண்ணிருப்பாங்க. அவர் ஏதோ ஒரு நியூஸ் ஒடிச்சது மரியத்தில் அவர் கேட்கிறாரு அப்படின்னு. இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இனி பெரிய பிளவுலாம் இருக்காது. போனா என்னன்னு தெரியல. போனா எங்கே போறது? இப்ப அலங்கட்சி இதாயிருச்சு. உங்களுக்கு பொறுப்பும் கொடுத்தாச்சு, நீ போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுதான் ஒரு லிமிட்டா, ஒரு பர்சனல் லிமிட்டா பேசிக்கணும். நீங்க லிமிட்டை தாண்டி தாவைக்க ஓவரா விமர்சனம் பண்ணிட்டீங்க, ஆட்சியை பிடிக்கும் உங்களுக்கு சங்கடம் வருதால. கொள்கை அவர் பேசினா கொள்கை ரீதியா தான் பேசினாரு. இருந்தாலும் ஓவர் அடிக்க தேவையில்லை. தலைவரே பேசினார்ல. அப்புறம் அவர் பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? திருமாவளவனே பத்தி பேசுறாரு. RSS பிள்ளை எல்லாம் பேச விமர்சனம் வச்சதுதான் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு வந்து லாஸ்ட்ல இல்ல நாங்க வந்து கரெக்டா இருக்கோம் வாங்க அப்படிங்கும் போது
அதே அதை விதமா ஏத்துக்க மனம் தேர்தலுக்கு மறுக்குதா? அப்புறம் ஒரு பெருசா விவாதம் ஆளுநர் சவானா பெருசா பார்க்க முடியல. பார்க்க முடியல. சரி, ஒரு என்ன மன வருத்தம் ஒண்ணு இருக்கும் இருக்கிறதுக்கு பின்னணியில அதுக்கேற்ற மாதிரி பொறுப்பு கொடுத்திருக்காங்க. ஆ. அதே அவர் வெளியில வந்து இல்ல என்ன அப்படி பண்றாரு? இருந்துமே வெளியிலோடைய ஒரு ஆதரவு வலைன்னு அவர் தெளிவா ஒன்றும் அப்படி பேசலையேம்மா. விமர்சனங்கள் வந்து ஆதரவும் எதிர்ப்பும் மாத்தி மாத்தி பட் வந்துட்டே கட்சிக்குள்ள இருக்காரு. அவருக்கு எதிர்ப்பு அதிகமா இருக்க மாதிரி, இருக்க ஆனா மாட்டேங்குது. எதிர்ப்பு இருக்குல்ல. எதிர்ப்பு அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. ம். ஒரு கட்சியில பொறுப்பு கொடுக்குறா. பட் பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் இனி பெருசா பெரிய பிளவு தேவையில்லை. ஆ, இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரினே இப்ப திருமாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு குடுத்தாங்க. அதாவது நீங்க வந்து கேபினெட்ல வந்து உள்ள வந்துருங்க. துணை முதலமைச்சர் அது வந்து இல்ல அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. நீங்க வந்து கேபினெட் வந்துருங்க. உங்களுக்கு என்ன மரியாதை தர்றோம் நாங்க என்ன அமைச்சர் வேணா எடுத்துக்கலாம், வைக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு அதெல்லாம் சொல்லும்போது, தாவேக்கா வந்து அரசு வந்து அது வரவேற்றுச்சு. ஆனா உண்மையிலே திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல எனக்கு எதுவும் தேவையில்ல. என்னுடைய அ கட்சியிலேருந்து வளர்ந்தவங்களுக்கு குடுங்கன்னு சொல்லி பணியாசு வாங்கி குடுத்துருக்காப்புல அப்படிங்கிறாங்க. இது எல்லாருமே அவங்க கட்சியுடைய நிர்வாகிகளே வந்து துணை பொதுச்செயலாளரா எல்லாரும் அவங்களே வந்து ஓப்பனா வந்து வெளிப்படுறாங்க. இன்னொன்னு திருமாவளுமே வந்து பேட்டிலாம் குடுத்துருக்காரு. இது எப்படி தனக்கு பதவி வேணும் அப்படிங்கிறது போக, தன்னுடைய சார்ந்தவர்களுக்கு ஒரு பதவி குடுத்தா போதுங்கிற ஒரு மனநிலை எப்படிண்ணே பார்க்குறீங்க? அது பெரிய தானே. அவருக்கு பெரிய அளவுல அந்த பதவி ஆசை இல்லைல்ல. இப்ப அது ஒரு விமர்சனம் வரும்ல. ஆ. எம்எல்ஏக்கு நிக்கல, எம்எல்ஏ ஜெயிக்கல. ஒரு திரும்ப அமைச்சராயிட்டு திரும்ப ஒரு தொகுதியில நின்று ஜெயிக்கணும். ம். விமர்சனம் தேவையில்லை. ஆளுக்கு 2 பேரும் ஜெயிச்சிருக்கா இல்ல. ம். அதனால குடுத்தா அதுக்கு ஒரு ஒரு போதும். ஒரு ஆளுக்கு கொடுத்தா போதும். அதெல்லாம் கரெக்ட். ஒரு எம்பி வேற இருக்காருல்ல. இல்ல அவரு தாவேக்காவும் சொல்றாரு. திருச்சி கிழக்கோட நிக்கிறா நின்றுக்குங்க, ஜெயிச்சுக்கங்க நாங்க இல்ல தரோம். அவதே ஒரு துணை முதல் டிமாண்ட் கூட கூட கொடுத்துருப்பாங்க. அது ரெடியா தானே இருந்தாங்க. இவர் வரணும் தானே அவங்க எதிர்பார்த்தது. பக்காலமா இவர் வரணும் தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இவருக்கு அந்த இவருக்கு அந்த அவருக்கு அந்த ஒரு லைட்டா ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். முன்னாடி சொன்ன விமர்சனங்களும் சின்ன சந்தேகம் இருந்திருக்கும். பட் இந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ண வேணாம். அதிகாரத்துல கிடைக்கிறப்ப பயன்படுத்தி நினைச்சிருக்கலாம். அவ்வளவுதானே. தலைவருங்கிறது நீங்க ரெண்டே சொன்ன மாரி யோசிக்கிறதானே. கண்டிப்பா. எவ்வளவு நாள் தான் நம்மளும் அதிகாரத்த நுகராம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவமும் ஆமா, அந்த துறைக்கு அமைச்சராக்கி இருக்காருல்ல. அது பேரு சமூக நலத்துறை பேரு பேர் மாத்திருக்காங்க. எடுத்துக்கலாம். இதுவரை So பண்ணாத அவருக்கு அவருக்கு தேவையான ஒரு துறையில அது கரெக்டா அவங்க, அதாவது உங்க கட்சியில ஒரு ஆள் ஒரு ஆதிதிராவிடர் ஆக்குறதுக்கும் உண்மையில அந்த பார்ட்டியாவே 19% நடத்தி அந்த இடத்துக்கு வந்திருக்கவங்களுக்கு பெரிய வித்தியாசம் பல இருக்குல்ல. போராட்டங்களை பார்த்தவங்க. ஆதிராக பல போராட்டங்களை அவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தான் அந்த உண்மையான வழி தெரியும். இப்ப இவ்வளவு நாள் சிறுபான்மை துறை ஒரு முஸ்லீமுக்கு உங்க கட்சியில ஒரு ஆள் கொடுத்துருப்பீங்க. இப்ப ஐஎம்எல் இருந்து ஒரு ஆள் கொடுக்குறப்ப அவரு தெரியும்ல என்ன உண்மையில என்ன பிரச்சனை தெரியும்ல. So வெளிப்படையா அதுக்காக ஒரு இயக்கம் நடத்துறவங்கள இவங்களுக்காக ஒரு இயக்கம் நடத்த அவருக்கு தான் உண்மையா தெரியும். உங்க கட்சியில உள்ள ஒரு ஆளுக்கு தெரியாது. அது தெரியாதுல்ல. உண்மையான அது தாவேக பண்ண ஒரு நல்ல மூவாத்தையும் நம்ம பாராட்டத்தானே செய்யணும். விமர்சனம் பண்றவங்க பாராட்டத்தானே செய்யணும். அது ஒரு நல்ல பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. விமர்சனம் பண்ணி பாராட்டணும் கண்டிப்பாங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல் போய்கிட்டு இருக்கு அப்படிதான் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் தாவேகா விசிகா ஒரு கூட்டணி ஒரு பக்கம், விசிகா திமுக மோதல் ஒரு பக்கமா ஓடி இருந்தாலும் போற காலம் வந்து நல்லபடியா அமையட்டும். விசிகாவுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு கண்டிப்பா. களம் அமையட்டும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் பார்க்க ரொம்ப நன்றி. வணக்கம்.